ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எனி ஒன் எதில் வேணாலும் பெண்கள்லாம் அவங்களோட ப்ரொஃபைலை போட்டு லைக் பண்ணால் பேசலாம் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்கிட்டு வரீங்க. அதெல்லாம் வந்து உங்களை இந்த சொசைட்டிலேருந்து நீங்கள் அதை பின்தங்கி போயிடுவீங்க. ஸோ உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்படி உங்களை வந்து உங்ககிட்ட வர்றவங்க வந்து உங்கள் மேலே அக்கறை இல்லாதவங்க தான் வருவாங்க. ஸோ அக்கறை இருக்கிறதால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் உங்களோட கவனத்தை நீங்கள் காமிக்கிறதுக்கு உங்களை அடுத்தது உங்கள் கேரியரில் உங்களுக்கு என்ன தேவை, லைஃப்பில் நம்மளுக்கு என்ன தேவை. ஸோ கல்யாணம் மட்டும்தான் லைஃப் கிடையாது. நம்ம வந்து நல்லா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை, 3 வேளை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம சிந்திக்கணும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபைலில் அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த நேரத்தில் நீங்கள் காட்டுற அந்த அக்கறையை உங்களுக்கு செல்ஃபாக உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை அதில் கவனத்தை காட்டுங்க. ஏன்னா இதில் காட்டுற அந்த கவனம்லாம் ஒரு நிமிஷமும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அந்த யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இதை போல் ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் போட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை போடுறீங்க. அது உங்கள் பிக்சரா இல்லை வேறு யாரோ ஒரு பிக்சரை போட்டு காட்டுறீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். இப்போ யாரும் வந்து இப்போ நல்ல பீப்புளெலாம் வந்து இது யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. நீங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை.